அதிமுகக்கார நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பாவம். அவங்களுடைய தலைவர் மறைந்த தலைவர் கலைஞருடைய நெருங்கிய நண்பர், முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவுடைய ஃபவுண்டரே அவர் தான், நிறுவனர், மறைந்த முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு சென்ற மாதம் டிசம்பர் 25 அவருக்கு பிறந்த நாள் தான், நினைவு நாள். நமக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரியல. இதுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, நினைவு நாள் கூட்டம். அவங்க மாவட்ட கழக நிர்வாகிகள் போஸ்டர் அடிக்கிறாங்க. போஸ்டர்ல எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா நடிகர் அரவிந்த் சாமி போட்டோ வச்சுட்டாங்க. உண்மையா நடந்ததுங்க. இது யாரா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த் சாமியான்னு தெரியாத அளவுக்கு அதிமுகவுடைய நிலைமை இப்ப இருக்கு. இதை போய் நம்ம இதுக்கு மேல என்னத்த சொல்றது? இவங்களெல்லாம் எடுத்து நம்ம அரசியல் செய்ய வேண்டியதா இருக்கு. சமீபத்தில் பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்தாங்க. பாராளுமன்ற கட்டிடத்தை திறக்கிறதுக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகன் யாரு? குடியரசுத் தலைவர். அவங்க பேரு திரௌபதி முர்மு. அவங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க, மலைவாழ் அந்த பகுதியை சேர்ந்தவங்க, கணவனை இழந்தவங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரை பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூப்பிடல. யார் யாரெல்லாம் கூப்பிட்டாங்க? இருக்கிற எல்லா சாமியாரையும் கூட்டிட்டு போனாங்க, செங்கோல் வைக்கிறோம் அப்படின்னு. இதுவரைக்கும் குடியரசுத் தலைவரை பாராளுமன்ற கட்டடத்துக்கு திறப்பு விழாவுக்கு அழைக்கவே இல்லை. இன்னொரு நிகழ்ச்சி கடந்த 10 நாட்கள் முன்பு அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்க. நீங்க கோயில் கட்டுங்க, திமுக எந்த மதத்திற்கோ எந்த வழிபாட்டு முறைக்கோ எதுக்கும் எதிரானவங்க கிடையாது. எங்களுக்கு ஒன்றே குலம், ஒருவனே தேவன். நீங்க கோயில் நல்லா கட்டுங்க. சேகர் பாபா நான் அனுப்பிச்சு வைக்கிறோம். கோயில் கட்டினீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நல்லா சாமி கும்பிட்டு போவாங்க. தேர்தல் வந்துச்சுன்னா உதயசூரியன் சின்னத்துலாம் வாக்களிப்பாங்க. அதை நீங்க புரிந்துக்க வேணும். ஆனால் இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு எந்த சாமியாரும் வரலைங்க. எல்லா சங்கராச்சாரியம் என்ன சொல்லிட்டாங்க? மோடி வராரு, ஆனால் நாங்கள் வர முடியாது அப்படின்ட்டாங்க. இதைத்தாங்க நான் சொன்னேன் 4 மாசத்துக்கு முன்னாடி. அனைவரும் சமம்னு சொன்னது நான் பார்த்தீங்கன்னா ஒன்றிய பிரதமருக்கு சேர்த்து பேசியிருக்கிறேன். இப்போ வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கலாம். மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. கலைஞர் பேரை சொன்னதுதான் சொல்லிட்டேன். நீதிமன்றத்தை மதிக்கிறேன், நீதி கிடைக்கும்னு நான் நம்புறேன். என் மேல தப்பு கிடையாது. நான் சொன்னது ஒண்ணுதான், பிறப்பால் அனைவரும் சமம். இங்க ஜாதி மதம் எதுலயும் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்து யார் எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு தான் நான் பேசுனேன்.